தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இளைஞர் கூட்டம் மதுவிற்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சமா குடிச்சா தப்பு இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னா அப்படின்னு சில பேர், கொஞ்சமா குடிச்சா கொலஸ்ட்ரால் குறையுமாமே, வைன் சாப்பிட்டா அது புற்றுநோயை தடுக்குமாமே, அப்படி ஒரு பேப்பரில் போட்டிருந்தது அப்படின்னு நிறைய பேச்சுக்கள். நண்பர்களே, இந்த வருடம் மே மாதத்தில் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் என்று ஒரு ஜேர்னல் இருக்கு. அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் தான் நவீன மருத்துவத்தினுடைய பைபிள் மாதிரி. அந்த ஜேர்னல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. என்ன தெரியுமா? நீ ஒருவேளை என்றோ ஒரு நாள் குடித்தவனாக இருந்தாலும் சரி, இல்ல தினம் தினம் குடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய ஈரலினுடைய மரபணுவுக்கு ஈரல் சுருக்க நோய் வரக்கூடிய எபிஜெனெட்டிக்கல் டெண்டன்சி இருந்ததுன்னா கண்டிப்பா ஈரல் சுருக்க நோய் வந்துடும் சொல்லிட்டாங்க. நீ 4% பீர் தான் சாப்பிட்டேன், 8% வைன் தான் சாப்பிட்டேன், வெளிநாட்டுக்காரர்கள் சொல்றது போல் என்றைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம பேசணும்னா அத்தனையும் பொய்யாகிவிட்டது. இந்த நாட்டை 120 கோடி மக்கள் சந்தையாக மட்டும்தான் மது வியாபாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எந்த மதுவும் எள்ளளவும் உடலுக்கு ஆபத்து இல்லாததில்லை, நிச்சயமா அது ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக மிக முக்கியமான மருத்துவ தரவுகள். ஆனால் அத்தனையும் மீறி நம் இளைஞர் கூட்டம் மெதுமெதுவாக மதுவுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது. ஒரு கல்லூரியில் நான் பேசிட்டு இருக்கும்போது உடனே சொன்னான், சார் வழக்கமாக நீங்கள் இந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சிறுதானியங்களை சாப்பிடுங்க, பாரம்பரியமாக திணை சாப்பிடுங்க, கம்பு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த ஆல்கஹால் விஸ்கி பிராந்திலாம் நான் சாப்பிடல, நான் வேணா கல் சாராயம் மொந்தன்னு நம்ம வீட்டில் செய்கிறதா நம்ம பாரம்பரியமாக சாப்பிடலாமான்னு ஒருத்தன் எழுந்து கேட்குறான். நான் சொன்னேன், அன்றைக்கு அதிகமான் சாப்பிட்டார்கள், ஔவையார் சாப்பிட்டாங்க நம்ம படித்தோன்னா அன்றைய வாழ்வியல் வேறு. அன்னைக்கு ஒரு பெண்ணை ஒருத்தன் திருமணம் பண்ணணும்னா ஒரு மாடை அப்படி பிடிச்சி நிற்கணும், 4 மாடையாவது அடக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய நடுகளில் தூக்கிட்டு இப்படி நிற்கணும். அந்த உடல் வலு இருப்பவர்களுக்கு, அந்த அளவுக்கு வலு இருப்பவங்களுக்கு அன்றைக்கு கல் தேவைப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு காதல் பண்ணுறவன் எவனோ அனுப்பின ஒரு SMS ஃபார்வேர்டு பண்ணி தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்கே வலு இருக்கு? இந்த உடல் வலு இருக்கிறவனுக்கு எதுக்கு கள்ள சாராயம் எல்லாம்? நண்பர்களே, எள்ளளவும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.